ஏசாயா 29 1-8 வரை. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ! வருடந்தோறும் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியேலை போலவே இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி மதில் கோபுரங்களால் உன்னை முற்றுகையிடுவேன். உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எழுப்புவேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்படும். உன் சத்தம் அஞ்ஞனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல் தரையிலிருந்து வரும். உன் வார்த்தை மண்ணிலிருந்து முணுமுணுக்கும். ஆனாலும் உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடி தூளை போலவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதரை போலவும் ஆகும். அது திடீரென்று சடுதியிலே இடியினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெரும் காற்றினாலும் புயலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே தண்டிக்கப்படும். அரியேலின் மேல் யுத்தம் செய்கிற திரளான சகல மக்கள் இனங்களும் அதன் மேலும் அதன் அரண் மேலும் யுத்தம் செய்து அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்துக்கு ஒப்பாய் இருப்பார்கள். அது பசியாயிருக்கிறவன் தான் புசித்ததாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது தான் வெறுமையாயிருக்கிறது போலவும், தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது தான் சோர்ந்து தாகத்தோடு இருக்கிறது போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற சகல மக்கள் இனங்களின் திரளும் இருக்கும் என்பவைகளே. நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா 29 1-2 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ! வருடந்தோறும் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியேலை போலவே இருக்கும். வருஷந்தோறும் மாதந்தோறும் தவறாமல் நாம் ஆசரிக்கிற பண்டிகையை போன்றது கர்த்தருடைய பந்தி. தொடக்க கால திருச்சபை எப்பொழுதெல்லாம் கூடி வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தியை பண்டிகையாக கொண்டாடினார்கள். பிறகு என்ன செய்தார்கள் என்றால், வாரத்தின் முதல் நாள் தோறும் இதை கொண்டாடுவது என்று வழக்கமாக்கினார்கள். கர்த்தருடைய பந்தி எதை குறிக்கிறது? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த ஐக்கியத்தை இது குறிக்கிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை இது காட்டுகிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே சொல்லுபவை எல்லாம் சாபமே அல்ல. அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த ஏசாயா 29ஆம் அதிகாரத்தின் இந்த 1-2 வசனங்கள். அவர் எந்த காரியத்தை தம்முடைய வார்த்தையினாலே சொல்லுகிறாரோ அது ஒருவேளை கடினமாக இருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் சாபம் என்ற நிலையிலே அது நடக்காது. அதெல்லாம் ஆலோசனைகளும் திருத்தங்களுமாகத்தான் இருக்கும்.
இங்கேயும் அவர் ஒரு திருத்தத்தை சொல்வதை நாம் கவனிக்கின்றோம். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, வருடந்தோறும் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் உனக்கும் இடுக்கம் உண்டாக்குவேன். அப்போ உனக்கு துக்கமும் சலிப்பும் வரும். அது எனக்கு அரியேலை போல இருக்கும். 3 தடவை அரியேல் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அரியேலே, அரியேலே, இது ஆலோசனையாகவும் திருத்தத்திற்காகவும் சொல்லப்படுகிற முறை. இந்த மாலை வேளையிலே இந்த அரியேல் என்பது 3 வெவ்வேறானவைகளை குறிக்கின்ற ஒரு பெயர். அதன் அடிப்படையிலே தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அரியேல் 3 தடவை சொல்லப்படுகிறது. 3 காரியங்களை இந்த அரியேல் என்கிற வார்த்தை குறிக்கிறது. முதல்ல ஒரு நகரத்தை குறிக்கிறது, 2வது ஒரு மனிதனை குறிக்கிறது, 3வது பலிபீடத்தின் முக்கிய பகுதியை இது குறிக்கிறது. ஒரு நகரம், ஒரு மனிதன், பலிபீடத்தின் முக்கிய பகுதி. இந்த 3ம் நமக்கு ஆழமான போதனைகளை தருகின்றன. அவற்றை தான் நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது, அரியேல் என்பது ஒரு நகரம். ஏசாயா 29:1 தாவீது வாசம் பண்ணின நகரம், தாவீது வாசம் பண்ணின நகரம். அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது என்றால் எருசலேம் நகரத்தை குறிக்கிறது. எருசலேம் நகரம். இந்த அரியேல் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? அரி என்று சொன்னால் சிங்கம் என்று பொருள். அரி என்றால் சிங்கம். இன்றைக்கும் நம்முடைய பகுதியிலே அரிமா சங்கம் என்று சொல்லி ஒன்றை வைத்திருப்பார்கள். ரோட்டரி சங்கம், லயன்ஸ் கிளப் என்று சொல்லுகிறோமே, தமிழ்ல அது அரிமா சங்கம். அரிமா சங்கம். அரி என்பதற்கு எபிரேயத்திலே சிங்கம் என்றும், ஏல் என்பது கடவுளையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப எருசலேம் என்றால் என்ன? தேவனுடைய சிங்கம். தேவனுடைய சிங்கம், அதாவது தலைநகரம். தலைநகரம். எப்பவுமே நம்ம நாணயத்தில் ஒன்று பார்த்துருப்போம், அப்படிதானே? சிங்கங்களுக்கு தலை. தலை அதான் நம்முடைய நாட்டுக்கு நாணயத்திலே போடப்பட்டிருக்கிற சிம்பல். நம்முடைய முத்திரையினுடைய சிம்பலும் அதுதான். இங்கேயும் எருசலேமுக்கு அதுதான் முத்திரையாக சொல்லப்படுகிறது. அரியேல், தேவனுடைய சிங்கம். இது சாதாரண இடம் அல்ல. ஒரு இடம் தலைநகராக இருப்பது என்பது லேசுப்பட்ட காரியம் அல்ல. ஒரு இடம் தலைநகராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய தகுதிகள் வேண்டும். அது அநேக கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும். அப்போதான் அது தலைநகரம். நிறைய கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும். எப்பவுமே தலைநகரம்தான் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற பகுதி. தலைநகரை பிடித்து விட்டால் நாட்டையே பிடித்ததற்கு சமம். ஆகவே அது எப்பொழுதும் எதிரிகள் முற்றுகை போடுவதற்கும் அழித்து போடுவதற்கும் கண்காணிக்கப்படுகிற ஒரு இடம். இந்த ஏசாயா 29 2 7 வரை உள்ள பகுதியை வாசிக்கும் போது இதை தெரிந்து கொள்ள முடியும். தலைநகரம் என்று சொன்னால் சிம்பிளாக இருந்துவிட்டு உன்னால் போக முடியாது. உன்னை சூழ பாளையம் இறங்கி மதில் கோபுரங்களால் உன்னை முற்றுகை போடுவதற்கு எல்லா காரியங்களும் நடக்கும். நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவது நடக்கும். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்படும். உன் சத்தம் அஞ்ஞனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தை போல தரையிலிருந்து வரும். உன் வார்த்தை மண்ணிலிருந்து முணுமுணுக்கும். இதெல்லாம் உனக்கு வருகிற கஷ்டம். ஆனால் ஒரு தலைநகராக நீ நிற்கும் போது உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடி தூளை போல அப்படியே போய்விடும். உன்மேல் வருகிற பலவந்தரின் திரள் பறக்கும் பதரை போல அப்படியே போய்விடும். அப்படியே போய்விடும். அரியேலின் மேல் யுத்தம் செய்கிற திரளான சகல மக்களினங்களும் எப்பொழுதும் ஜெயிக்க முடியாதபடி நான் ஆக்குவேன். ஒரு நகரமாக ஆண்டவர் இதை ஆசீர்வாதத்தோடு சொல்லுகிறார்.
உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது நீ அதை எதிர்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் சந்திக்கிற அரியேல் மிக விழிப்பாக இருக்க வேண்டும், மிக விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் யோசிப்போம், சிங்கத்திற்கு யார் எதிரி? அப்படிதானே? சிங்கத்திற்கு எதிரிகளே இல்லை. ஆனால் அந்த சிங்கம் எல்லாரையும் கொன்று அழிக்கின்ற மிருகமாக இருக்கிறபடினாலே அது கொஞ்சம் தூங்கிட்டுன்னு வைங்களேன், இந்த நரி கூட்டம்லாம் சேர்ந்துட்டுன்னா அவ்வளோதானே, அவ்வளவுதான். ஆகவே கர்த்தருடைய நகரமாகிய அரியேலே, சிங்கமே, நீ கொஞ்சம் விழிப்பில்லாமல் இருந்து விட்டால் உன்னை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு உன்னை அப்படியே நொறுக்கி போடுவார்கள். ஆகவே நீ எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிப்பாக ஆண்டவர் ஏசாயா 29:10 சொல்லுகிறார், கன நித்திரையின் ஆவி உன்மேல் வந்துவிடக்கூடாது. கன நித்திரையின் ஆவி. தேவனுடைய நகரமாகிய சிங்கமாகிய நீ மற்றவர்களைப் போல அப்படி கமந்து படுத்து நிம்மதியா எல்லாம் தூங்க முடியாது. ஏனென்றால் நீ தலைநகரம், நீ தலைநகரம், நீ அரியேல், நீ தேவனுடைய சிங்கம். ஒழுக்கத்தோடு நீ இருக்க வேண்டும். ஒழுக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். ஒழுக்கம் என்பது ஒரு போர்க்களம் போன்றது. நம்ம ஒழுக்கத்தோடு வாழ வேண்டுமானால் ஓயாமல் போரிட வேண்டும். போரிட்டால்தான் ஒழுக்கத்தோடு நாம் இருக்க முடியும். இந்த தலைநகர் குப்பை போடும் இடமாக, அசுத்தமான இடமாகிவிடக்கூடாது. அப்போ முதல்ல நம்ம எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் தேவனுடைய தலைநகரம், நான் தேவனுடைய தலைநகரம், நான் அரியேல். குப்பை போடுவது போல, தூங்குறது போல அசுத்தமாக நான் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அரியேல் என்பது ஒரு நகரம். ஒரு நகரம், சாதாரண நகரம் அல்ல, அது தலைநகரம். இரண்டாவது, அரியேல் என்பது ஒரு மனிதன். அரியேல் என்பது ஒரு மனிதன். எஸ்ரா 8:16 நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல் நாத்தான், யாரிப், எல் நாத்தான், நாத்தான், சகரியா, மிகல்லாம் என்னும் தலைவரையும், யோயாரிப், எல் நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து. அரியேல் என்பது எஸ்ரா காலத்து தலைவர்களில் ஒருவன். எஸ்ரா காலத்து தலைவர்களில் ஒருவன். இவன் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தலைவன். எஸ்ராவோடு பெர்சியாவில் இருந்து நிறைய மக்கள் வந்தார்கள். பெர்சிய நாட்டிலிருந்து நிறைய மக்கள் வந்தார்கள். இப்பொழுதுள்ள ஈரான் தான் பெர்சியா. பாபிலோனிலிருந்து அவர்கள் ஆகாஸ்வேருவின் காலத்திலே அங்கே கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். அர்த்தசஷ்டா ராஜாவின் காலத்திலே ஊர் திரும்பலாம் என்று ஒரு பெரிய ஒரு இரக்கம் கிடைக்கிறது. அப்படி நிறைய மக்கள் வந்தார்கள். எஸ்ரா ஒரு காலத்திலே அங்கிருந்து வந்தார். நெகேமியா முதலாவது வந்தார். பிறகு கொஞ்ச காலம் கழித்து எஸ்ரா வந்தார். எஸ்ராவோடு வந்தவர்களிலே ஒரு மனிதன்தான் இந்த அரியேல். இந்த அரியேல் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, 10 11 இருக்கிற ஒரு மனிதன் அல்ல. இவன் ஒரு தலைவன். இவனுக்கு பின்னாலும் ஒரு பெரிய கூட்டம் வருகின்றார்கள். ஒரு மக்கள் கூட்டத்தோடு இந்த அரியேல் இந்த எருசலேம் நகரத்திற்கு வருகிறார். எருசலேமுக்கு வந்த பிறகு எஸ்ராதான் இனி தலைவன், நான் தொண்டனாக தூங்க போகிறேன் என்று அரியேல் ஒதுங்கி விடவில்லை. எஸ்ராதான் இனி தலைவன், எனக்கு வேலை இல்லை, நான் தூங்க போகிறேன் என்று இந்த அரியேல் போகவில்லை. எஸ்ராவோடு துணை தலைவனாக உழைக்க தொடங்கினான். எஸ்ராவோடு துணை தலைவனாக உழைக்க தொடங்கினான். எஸ்ரா ஒரு வேலை சொல்லுகிறார். என்ன வேலை தெரியுமா? கசிப்பியா என்னும் இடத்திலே ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் பேர் இத்தோ. அவனுக்கிட்ட போய் ஆலயத்திற்கு எங்களுக்கு பணிவிடைக்காரர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அழைத்து வர வேண்டும். 17 இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கசிப்பியா என்னும் இடத்தில் இருந்த தலைவனாகிய இத்தோவிடம் அனுப்பினேன், நமது தேவனுடைய ஆலயத்துக்கு
பணிவிடைக்காரரை எங்களிடம் அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் இடத்திலிருந்த இத்தோவுக்கும் அவன் சகோதரராகிய ஆலய பணியாளர்களுக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தேன். அந்த கசிப்பியாவின் தலைவன் இத்தோவின் இடத்திலே போய் ஆலய பணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து லேவியர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு யாரிடமெல்லாம் ஒப்படைக்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அதிலே ஒருவன் அரியேல். அவன் ரொம்ப அழகாக அவர்களிடத்துல பேசி, வாங்க நம்ம வேலை செய்வோம் என்று தேவனுடைய சிங்கமாக நின்று அவன் பணிவிடைக்காரரை அழைத்து வந்தான். ஆகவே நம்முடைய பணிவிடை சிங்கத்தை போல, இந்த அரியேல் என்கிற மனிதனை போல இருக்க வேண்டும் என்கிற இரண்டாம் போதனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, அரியேல் என்பது எதை விளக்குகிறது என்றால், பலிபீடத்தின் மேல் பகுதியை இது விளக்குகிறது. பலிபீடத்தின் மேல் பகுதியை இது விளக்குகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்திலே பாருங்கள். பலிபீடத்தின் சிகரம் 4 முழ உயரமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரத்தில் 4 கொம்புகள் மேல் நோக்கி இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமுமாய் அதன் 4 பக்கங்களிலும் ஒரே அளவுள்ள சதுரமாய் இருக்கும். பலிபீடத்து சிகரம், அதற்கு பெயர் அரியேல். இங்கே போடப்படவில்லை, ஆனால் அதனுடைய பெயர் அரியேல். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கடவுள் ஒரு புதிய ஆலயத்தை தரிசனமாக காண்பிக்கிறார். அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும். அப்படி அவர் காண்பித்த போது மிக முக்கியமாக பலிபீடத்தை குறித்து காட்டுகிறார். அந்த பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தின் மேல் பகுதி சிகரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் அரியேல். பலிபீடத்தின் மேல் பகுதியிலே தான் அக்கினி கொழுந்துவிட்டு எரியும். அதில் பற்றி கொண்ட அக்கினி எளிதில் அணைந்து போகாத தீவிரமான அக்கினியாக இருக்கும். பலி பொருளை முற்றிலும் எரித்து ஜீரணம் செய்கின்ற ஒரு அக்கினியாக அந்த மேல் பகுதியில் உள்ள அக்கினி எரிய வேண்டும். அது அணைந்து போகவே கூடாது. இந்த பலிபீடத்தை அக்கினி பலியை பக்குவப்படுத்துவது போல, கெட்டுப்போக விடாமல் காப்பது போல, நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே எரிகின்ற அக்கினி நம்மை பக்குவப்படுத்துகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே பற்றி எரிகிற அக்கினி நம்மை பக்குவப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதினாலே நம்முடைய உள்ளத்திலே எரிகிற அக்கினி, அது அரியேல். அது எரிய வேண்டும், மேல் நோக்கி எரிய வேண்டும். அப்படி எரிந்து நம்மை அது பக்குவப்படுத்த வேண்டும். இந்த கறந்த பால் இருக்கிறதே, அது 2 மணி நேரம் கெடாமல் இருக்கும். அது நம்ம நெருப்பில் காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும். அதை தயிராக்கினால் மேலும் 2 நாள் கெடாமல் இருக்கும். அதை வெண்ணெயாக்கினால் 1 வாரம் கெடாமல் இருக்கும். அந்த வெண்ணெயை நெருப்பிலிட்டு காய்ச்சினால் நெய்யாக பல மாதங்கள் கெடாமல் இருக்கும். இந்த பலிபீடத்தை அக்கினி, திருமறை வசனம் என்னும் அக்கினி நம்மேல் படப்பட நாம் மெருகேற்றப்பட வேண்டும். நாம் நற்பொருளாக உருமாற வேண்டும். அதை தான் அரியேல் நமக்கு சொல்லி தருகிறது. அரியேல் அரிய தகவல்களை நமக்கு தந்திருக்கிறது. நாம் அரியேலாக செயல்பட வேண்டும். முதலாவது, அரியேல் ஒரு தலைநகரம். ஒரு நாட்டிலே பல நகரங்கள் இருந்தாலும் சிறந்தது தலைநகராக இருக்கும். உங்களுக்கே தெரியும், சென்னை போன்ற இடம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஒரு நாட்டின் தலைநகரம் சிறந்தது. பல மனிதர்களின் நடுவே, பல நகரங்களின் நடுவே நாம் தலைநகராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அரியேல் ஒரு தலைவனான மனிதன். அவனை பின்பற்றுவதற்கும் அவனை மாதிரியாக கொண்டு பின்பற்றுவதற்கும் ஆட்கள் இருந்தார்கள். நம்மளும் ஒரு தலைவன் தான். பல காரியங்களுக்கு நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அரியேல் பலிபீடத்தின் சிகரம்.
அக்கினியை தாங்குபவர்களாக, புடமிடப்பட்டு சுத்தமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் அரியேல் நமக்கு சொல்லி தருகின்றது. ஆகவே நாளைக்கு கர்த்தருடைய பந்திக்கு வந்து முழங்கால் படியிடும் போது நம்முடைய உள்ளத்திலே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே, நான் ஒரு அரியலாக நிற்க வேண்டும். நான் உம்முடைய நகரம், நான் உம்முடைய நகரம். பவுல் போன்றவர்கள் சொல்வார்கள், நீங்கள் தேவனுடைய நகரம், தேவனுடைய வீட்டார், அப்படிதானே? அதெல்லாம் இந்த வரிசையிலிருந்து சொல்லப்படுவது தான். தேவனுடைய நகரம், தேவனுடைய வீட்டார், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பலிபீடம். அப்படி நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து அவருக்காக நாம் செயல்படும்படி நம்மை வழிநடத்தட்டும்.